தூதுவளை கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி தோசை தாங்க சுட போகிறோம். இதுக்கு நான் மாடி தோட்டத்துலேருந்து தூதுவளை கீரையை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா பூவும் இருக்குது. இந்த பூவும் நம்ம சமையலில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெய் மிளகாவும் 2 காந்தாரி மிளகாவும் எடுத்திருக்கேன். நெய் மிளகாய் ஏன் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா தோசை பார்த்திங்கன்னா நெய் வாசனை வரும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த விழுதை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா இதை கலந்துக்கலாம். தூதுவளை கீரையில் துவையலோ சூப்போ கொடுத்தா சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம தோசையை செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு அது கீரைனே தெரியாதுங்க, அழகாக சாப்பிட்ருவாங்க. அதனால் தூதுவளை கீரை இந்த மாதிரி நீங்கள் தோசையில் கலந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சட்னி, சாம்பார், கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, இது எல்லாமே இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு இருந்தாலும் இதில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, தூதுவளை கீரையை வச்சு நம்ம தோசை சுட்டாச்சு. நீங்கள் கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தோசையில் கலந்து சுட்டு கொடுத்துருங்க. பிள்ளைங்களுக்கு சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது, தோசையும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நன்றி.